ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாசஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்குறீங்கன்னா F1 அந்த மூவிக்கான ஒரு மெயின் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு. ஸோ அதுக்கான ரிவ்யூமே போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரெய்லருமே அதை பற்றின அந்த மூவியில் எந்தெந்த விஷயத்தை பற்றிலாம் நம்ம பேசணுமோ ஸோ அதே தான் இந்த ட்ரெய்லர்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குவாலிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் ஸ்டோரியோடைய அந்த டெப்த்தை வந்து இதில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த வாய்ஸ் அந்த ஒரு எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவில் தான் ஃபுல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் இதில் வந்து நிறையா அந்த டைலாக்ஸஸ் கொடுத்தது நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குவாலிட்டி ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஒரு கார் ரேஸ்க்கான இல்லை மூவியை பற்றி பார்க்குறீங்கனாலே அதனுடைய குவாலிட்டி உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் அது வந்து இந்த இடத்துல எந்த ஒரு வகையிலுமே குறை வைக்காத அளவுக்கு அந்த ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சவுண்ட் ட்ராக் அண்ட் மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் அவ்வளோ பர்ஃபெக்டாக சிங்க் ஆச்சு. டக்குன்னு அந்த ஒரு கட்டுக்கும் அந்த ஒரு மியூசிக்கை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்லேருந்து சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராட் பிட் அதாவது நம்ம ஹீரோ. ஸோ அவர் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையாட்டி அந்த ஃபார்முலா 1 விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனாட்டி வெளியே போயிட்டு திருப்பி உள்ளார வரும்பொழுது அந்த இடத்துல அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது அவருக்கு தெரிஞ்ச அந்த ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ அப்படி வரும்பொழுது அந்த ஃபார்முலா 1 எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து திருப்பி அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்கப்படும் நினைக்கிறேன். ஏன்னா ஃபார்முலா 1ன்றது ஒரு டீம் ஒர்க் அப்படின்றது, அதாவது டீம் பேஸ்டு ஸ்போர்ட்ஸ். ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பற்றி நிறையா சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறையா அந்த ஒரு எலமெண்ட்டை வந்து அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு சின்ன பையனுக்கும் அந்த பெரிய பையன், அதாவது பிராட் பிட் வந்து வயசாயிருப்பாப்புல அந்த டைமில். அண்ட் ஒரு சின்ன பையன் வந்திருக்கும்போது அவங்க 2 பேரும் தான் ஒரு டீம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு இடத்துல எப்படியான அந்த ஒரு கோவம் வரும், அதாவது எந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தோம் அது எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஏமாற்றங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷன் நிறையா ஃபன்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லரில் எபெக்ஸ் வந்து இந்த மாதிரியான வயசான ஒரு கேரக்டர்ஸ்க்கெலாம் அது திருப்பி சான்ஸ் கொடுக்கறது உண்மையிலுமே பெருமையாக இருக்குன்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்கிறது வந்து ஒரு மாதிரி நிறையா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கிளாஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து எப்படி அந்த ஒரு கிளாஷ் எல்லாம் தாண்டி அந்த பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு ரேஸ் தான் முக்கியம்னு சொல்லி அந்த ட்ராக்குள்ளார வந்து அந்த ரேஸை பர்ஃபெக்டாக முடித்தாங்களா இல்லையா, அண்ட் முடிக்கிறதுக்குள்ளார அவங்க எதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்குமே அடிக்கடி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிராட் பிட் அந்த ஒரு கேரக்டர் வந்து ஃபார்முலா 1 ஆல்ரெடி ஓட்டிருக்க ஒரு ஆள் அண்ட் பயங்கர ஸ்பீடாக ஓட்டுற ஒரு கேரக்டர் அப்படின்றதுமே அந்த ஒரு ட்ரீசர்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு பையனுமே அந்த இப்போ வந்து சின்ன பையனாக இருந்தாலுமே அவனும் பயங்கர எஃபர்ட் போட்டு பயங்கர ஃபிட்னஸோடு இருக்கிற ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராட் பிட்டுக்கிட்ட தோற்றுறக்கூடாது, அதாவது அவரை விட கம்மியாக ஓட்டிடக்கூடாதுன்றதுக்காக இந்த சின்ன பையன் வந்து அவனை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு போட்டியிலேயே அவங்க 2 பேருமே அந்த ஒரு கிளாஸ் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது தான் தெரியல. அண்ட் உண்மையிலுமே அந்த ஒரு விஷயம் உண்மையாக நல்லா இருக்குங்க. ஸோ அந்த ஒரு கிளாஷ் இருந்தால் தான் அந்த ஒரு படத்தோடைய அந்த ஒரு மோட்டிவ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அவங்க 2 பேரும் எப்படி டீம் அப் ஆகிறாங்க, அந்த டீம் அப்புக்கு அப்புறமா அந்த மூவி எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றதான் நினைக்கிறேன். அண்ட் ஃபார்முலா 1 காரை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். பட் எனக்கு அதை பற்றின பெருசாக நாலேஜ் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு அந்த ஒரு லேப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மூவியாக இருக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு அதுக்கான குவாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் அந்த ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு அந்த ஒரு சினிமேட்டிக் அந்த லுக்கை வந்து அந்த ஒரு கார் மூவினாலே ஒரு தனியாக தெரியும். அண்ட் இது வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு பெட்டராகவே ஃபீல் ஆகுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஸ்டோரி பிளாட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் ஓட்ட போகிற ஒரு 2 பேர்த்துக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு எமோஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த மூவியில் ஒரு மாதிரி நல்லா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிராட் பிட் கேரக்டரை பற்றி சும்மா சொல்லவே தேவையில்ல, அவர் கண்ணாப்பினா நடிப்பாப்புல. அண்ட் இதில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கூலாக அண்ட் வேறு மாதிரி இருக்கிறாருங்க தலைவன். ஸோ அந்த ஒரு ஃபிட்னஸை இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு லுக்கை அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அவர் ஒரு மாதிரி நல்லா பண்ணிவிடுவார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டே கொடுக்குது. அண்ட் அந்த படத்துடைய ஒரு மெயின் லீட் ரோலாக இவர் தான் இருந்தாலுமே அந்த ஒரு சின்ன ஒரு பையனுக்குமே ஒரு கேரக்டரை கொடுத்து அண்ட் அவனுக்கான அந்த ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து அந்த ஒரு கோவம் ஏன் வருது அந்த ஒரு கேரக்டர் மேலே, அதாவது பிராட் பிட் மேலே அப்படின்றத வந்து அழகாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு தனியான ஒரு ஸ்டோரி லைனை கொடுத்து அதை எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஒரு மூவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குவாலிட்டியான ஒரு சினிமேட்டிக் லுக்கில் ஒரு பயங்கர ஒரு கார் ரேஸ் அண்ட் அதில் வந்து ஒரு எமோஷனை வந்து அழகாக கன்வே பண்ணிவிட்டு, அதாவது அந்த ஒரு டீம் ஒர்க்குக்கான அந்த ஒரு எமோஷனை வந்து அழகாக கொடுத்துட்டு அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரியவும்
அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு மூவியை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க? உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? அண்ட் இந்த மூவியை பற்றின உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓஎஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டேன்.